சத்தியவசனம் வழங்கும் சிறப்பு நற்சிந்தனை வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளின் சிந்தனைக்கான இறைவார்த்தை 2 கொரிந்தியர் 12 ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலிவின்மையில் தான் வல்லமையின் நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலிவின்மையை பற்றித்தான் மனமு வந்து பெருமை பாராட்டுவேன். அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனையை ஆண்டவரின் ஆற்றல் என்ற கருப்பொருளுக்கூடாக சிந்திக்க நான் உங்களை அன்பாக அழைக்கின்றேன். நாம் வாசித்த இந்த திருமறை வசனத்திலே வலிவின்மை அல்லது பலவீனம் என்ற ஒரு சொல்லை பவுலடிகளார் கையாளுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த வலிவின்மை அல்லது பலவீனம் என்கின்ற ஒரு காரியத்தை பவுலடியார் குறிப்பிடுகின்ற பொழுது அது ஒரு பெருமைக்குரிய ஒரு காரியம் என்று சொல்லுகிறதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது. இன்று நாம் வாழுகின்ற நாட்களிலே வலுவற்றவர்களாக, வலிவின்மை கொண்டவர்களாக, பலவீனர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் அது மதிக்கப்படுகின்ற ஒரு காரியம் இல்லை, அது பெருமைப்படுகின்ற ஒரு காரியம் இல்லை. பலவீனர்களை, வலுவற்றவர்களை, வலிவின்மையோடு இருக்கின்றவர்களை இந்த உலகம் மதிப்பதில்லை, அவர்களை குறித்து பெருமைப்படுவதும் இல்லை. பலவீனர்களை ஒரு பக்கம் தள்ளிவிடுகின்ற, வலிவின்மையை குறித்து அதிகமாக பரிகாசம் பண்ணுகின்ற அல்லது தட்டிக்கழிக்கின்ற, குறைவாக மதிப்பிடுகின்ற இந்த வாழ்வியல் நாட்களிலே தான் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கும் பலவீனர்கள் பலவீனமாயிருக்கிறார்கள், வலுவற்றவர்கள் என்பவர்களுக்கு குறித்து கவனத்தில் எடுப்பதில்லை. மாற்று வலு உள்ளவர்கள் அல்லது அங்கவீனர்கள் என்ற காரியங்கள் பேசப்படலாம். ஆனால் அவை அநேகமாக கருத்தியல்களாக இருக்கிறதே தவிர பலவீனர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவமற்ற ஒரு உலக போக்கு. ஏன்னா இந்த துரிதமான உலகத்திலே பலவான்தான், வலுவுள்ளவர்கள்தான், ஆற்றல் உள்ளவர்கள்தான் இசைந்து போக முடியும், ஒரு இலக்கினை அடையக்கூடியதாக இருக்கும், நாளாந்த வாழ்வின் ஓட்டத்தை சரியாக ஓட முடியும். இதுதான் இந்த உலகம். இந்த உலகம் வரையறுத்திருக்கின்ற ஒரு வாழ்வியல் ஓட்டம். ஆகவே இவ்விதமான ஒரு சூழ்நிலையிலே பவுல் சொல்லுகின்ற இந்த காரியம் மிகவும் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். எப்படி பவுலால் இதை குறித்து சொல்ல முடியும்? எப்படி ஒரு மாற்று சிந்தனையை இந்த பவுலால் முன்வைக்கக்கூடியதாக இருக்கின்றது? வலிவின்மை என்று சொல்லுகின்ற பொழுது அதை 3 விதமான கோணங்களிலே நாம் பார்க்கலாம். ஒன்று தனிப்பட்ட பிரச்சனைகள், உணர்வுகள் சார்ந்தவை, பயம், நிச்சயமின்மை, மன அழுத்தம் என்ற தனிப்பட்ட பிரச்சனைகள். 2வது தோல்விகளும் தவறுகளும். நாம் தவறான முடிவுகளை நாம் எடுத்து விடுவோம். நம்மிடத்தில் இருக்கின்ற எதிர்பார்ப்புகள் இப்படி நடக்குமா, இப்படி நடக்க வேண்டும், நடக்காமல் போய்விடுமா என்ற எதிர்பார்ப்புகள். 3வது மற்றவரிலே தங்கியிருப்பது. ஏதாவது காரியத்தை செய்வதற்கு இன்னொருவரின் உதவி கட்டாயம் தேவை என்ற நிலை. ஆகவே இந்த 3 விதமான தன்மைகள் ஒரு மனிதனுடைய வலுவின்மைக்கு காரணமாக அமைகின்றது. வலுவின்மையிலே செல்வாக்கு செலுத்துகின்றவைகளாக இருக்கின்றது. அப்போ இந்த வலிவின்மை என்பது மற்றவர் சார்ந்த ஒன்றாக இருக்கிறது. எல்லாம் மற்றவராலே செல்வாக்கு செலுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தான் நாம் பல வேளைகளிலே தோற்று போகின்றவர்களாய் நாம் இருக்கிறோம். மற்றவரை சார்ந்திருப்பனால், மற்றவரை எதிர்பார்த்திருப்பனால், மற்றவர் பேசுகின்ற பொழுது நமக்கு பயம் வருகின்ற, துக்கம் வருகின்றதுனால், அவை இப்படியானது எல்லாமே மற்றவனுடைய செல்வாக்கினாலே, மற்றவர் அங்கே நமக்கு ஏற்படுத்துகின்ற தாக்கத்தினாலே நாம் வலுவின்மைக்குள்ளே வலுவற்றவர்களாக, பலவீனர்களாக நாம் போய்விடுகின்றோம். ஆனால்
இந்த இறை வார்த்தையினூடாக பவுல் ஒரு ஆழமான சத்தியத்தை கொண்டு வருகின்றார். ஆண்டவரை சார்ந்திருக்கிற பொழுது நாம் வெற்றி பெறுகின்றோம் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் நமது வலிவின்மை நம்மை ஏளனப்படுத்த மற்றவருக்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்கின்றது. மற்றவர் சார்ந்த நிலையிலே இருக்கின்ற நம்முடைய வலிவின்மை மற்றவர் நம்மை ஏளனப்படுத்தவும், மற்றவர் நம்மை பரியாசம் பண்ணவும், மற்றவர்கள் நம்மை கைவிட்டு விடவும் மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை அது கொண்டு வருகிறது. நான் பயப்படுகிற ஒருவராக இருந்தால் மற்றவர் எப்படியும் என்னை பயப்படுத்துவதற்கு தான் அவர் முயற்சிப்பார். நான் எப்பொழுதும் தங்கியிருக்கிற ஒருவராக இருப்பேனாயிருந்தால் அவர் எப்பொழுதும் அதை பயன்படுத்தி கொள்ளத்தான் அவர் வெளிக்கிடுவார். ஆகவே எது மற்றவர் என்னிலே குறைவு ஏற்படுத்துவதற்கு, எனக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அது பயன்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை சார்ந்த நமது வலிவின்மை அவருடைய பேரருள் கிருபை நமக்கு கிடைக்க வாய்ப்பை தருகிறது என்று பவுலடிகளார் சொல்லுகின்றார். மனுஷரை சார்ந்த வலிவின்மை மனிதர் நம்மை ஏளனப்படுத்தவும் குறைத்து மதிப்பிடவும் வாய்ப்பினை கொண்டு வருகிறது. ஆண்டவரை சார்ந்த வலிவின்மை ஆண்டவருடைய பேரருள் நமக்கு கிடைக்க வாய்ப்பளிக்கிறது என்று சொல்கிறார். ஆகவே தான் பவுல் சொல்லுகின்றார், எனது வலிவின்மை எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய வலிவின்மை எல்லாமே, என்னுடைய பலவீனம் எல்லாமே கிறிஸ்து சார்ந்ததாக இருக்கிறது, ஆண்டவரை சார்ந்ததாக இருக்கிறது. அது ஆண்டவரை சார்ந்து இருக்கிறபடியினால் நான் மக்களை தேடி, மற்றவரை தேடி, என்னுடைய பலவீனங்களை நான் கொண்டு போக, என்னுடைய வலிவின்மையை கொண்டு போக, என்னுடைய வலிவின்மைக்கு ஆதரவு தேட நான் மற்றவரை நான் தேடி போகவில்லை. நான் ஆண்டவரை தேடி போகிறேன். மற்றவரை நான் தேடி போனால் அவர்களுடைய ஏளனத்துக்கும் அவருடைய வாய்ப்புக்கும் அதை பயன்படுத்தி கொள்வார்கள். ஆண்டவரை நான் தேடி போகிற பொழுது, என்னுடைய வலிவின்மையை நான் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவருடைய பேரருள் எனக்குள்ளே செயலாற்றுவதற்கான ஒரு வழி உருவாகின்றது, ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. இந்த பேரருள், இந்த கிருபை எனக்குள்ளே செயலாற்ற வருகின்ற பொழுது, அது எனக்குள்ளே கிரியை செய்ய வாய்ப்பினை ஏற்படுத்துகிற பொழுதுதான் கடவுளின் ஆற்றல் அங்கே கிடைக்கின்றது என்று சொல்லுகின்றார். கடவுளுடைய ஆற்றல் எனக்கு கிடைக்கின்ற பொழுது நான் வெற்றி பெறுகின்றேன். நான் இப்பொழுது தோற்றவன் அல்ல என்பது பவுலடிகளார் சொல்லுகின்றார். எப்பொழுது நான் ஆண்டவரை சார்ந்து என்னுடைய வலிவின்மைகளை, பலவீனங்களை நான் கொண்டு செல்லுகின்றேனோ அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள்ளே தங்கிக் கொள்ளுகின்றது. கிறிஸ்துவனுடைய பேரருள் எனக்குள்ளே செயலாற்றுவதற்கு, அந்த வலிவின்மையை வலுவாக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பை கொண்டு வருகிற பொழுது அங்கே வருகின்ற வெற்றி அது கிறிஸ்துவின் வல்லமையினால் உருவாகின்ற வெற்றியாயிருக்கிறது. எனக்கு ஆதரவளிக்கின்றவர்களாக நான் தங்கியிருக்கிறவர்களாக இருக்கிறவர்களால் கிடைக்கின்ற வெற்றியை விட ஒரு மேலான ஒரு வெற்றி எனக்கு கிடைக்கின்றது. அது மிகவும் ஒரு வலுவான ஒரு வெற்றியாக வருகின்றது. அங்கு கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்கிறது என்று அவருடைய சொல்கின்றார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்று மற்றவரை தேடி தேடி நாம் செல்லுகின்றோம். பலவிதமான மன அழுத்தங்கள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்விலே வருகிற பொழுது இன்னொருவரை தங்கியிருக்கிற நிலைமைக்குள்ளே நாம் இன்னொருவரை தேடி போகிறோம். அதனால் தோற்று போகிறோம். அவர்கள் சந்தர்ப்பத்துக்கு நம்மை பயன்படுத்தி விட்டு விடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை சார்ந்து போகிற பொழுது, கிறிஸ்துவை ஆண்டவரை தேடி போகிற பொழுது அவருடைய பேரருள் நமக்குள் வருகிறது, அவருடைய வல்லமை நமக்குள் தங்குகிறது. நாம் முழுமையான வெற்றியை அடைகின்றோம். இன்று நாம் வாழ்கின்ற நாட்களிலே இவ்விதமான வலிவின்மைகள் நமக்குள்ளே இருக்கிறதா இருந்தால் ஆண்டவரை சார்ந்து கொள்வோம், ஆண்டவரை தேடி போவோம். அப்பொழுது அவருடைய வல்லமை நமக்குள் தங்கி ஒரு வெற்றியின் வாழ்வை நமக்குள்ளே நிச்சயமாக அது தரும். அந்த நம்பிக்கையோடு கிறிஸ்துவை சார்ந்து வாழ ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.